ஒரே ஒரு பிரச்சனை, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிட்டு இந்தியா ஓப்பனாக பேசுனது. இப்போ சமீபமாக பார்த்துருப்பீங்க, அவங்க அதை பற்றி அதிகமாக குரல் கொடுக்கல. ஷேக் ஹசீனா அவர்களை திரும்பவும் நாடு கடத்துறது எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி நமக்கு வந்து இருக்கு. ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட சட்டப்படி பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேசஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் அதில் இருக்கு. ஸோ இனிமே அவங்க அதை பற்றி அதிகமாக பேச வேண்டாம் அப்படின்றதும் இந்தியாவுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் இப்போ நம்ம மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். வெகு விரைவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை, ஒரு நியாயமான ஆட்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இல்ல அந்த ஆட்சி மாற்றத்துல யூனிஸுக்கான பங்கு வந்து இருக்குமா? சைனா அவங்க அந்த கட்சியை தான் இப்போ யூனிஸ் தத்தெடுக்கிறதுக்கு சைனா ஏற்கனவே பேசி ஒரு சில சமிக்கைகள் வந்து கிளியரா தெரியுது. பட் சைனாவால அந்த அளவுக்கு இவங்க டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆக முடியும். நேபாளில் ஒரு ஆட்சி மாற்றத்தை சைனா கொண்டு வந்தாங்க. எத்தனை நாள் நீடிச்சதுன்னு நீங்களே பார்த்தீங்க. 6 மாதம் இந்த ஓலி அவர்களுடைய அரசாங்கம் நீடிச்சது. அந்த ஒரு சிறு நாட்டிலேயே ஒரு பெரிய லெவலில் இவங்களால எதுவும் பண்ண முடியல. இப்போ இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா சைனாவால இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க முடியும், கப்பல்கள் கொடுக்க முடியும், அதெல்லாம் பண்ண முடியும். உணவு எங்கேருந்து போகுது? இந்தியாவிலேருந்து தான் போயிட்டு இருக்கு. கொல்கட்டாவில், வெஸ்ட் பெங்காலில் இருக்க மருத்துவ வசதியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அவங்க ஒரு அஃபோர்டபுள் எஜுகேஷன் வேணும்னா இந்தியாவிட தான் வந்தாங்க. அவங்க சைனாவுக்கு போக முடியாது. விமான கட்டணமே அவங்களால தாங்க முடியாது. இங்கே தான் பஸ் ஏறி நீங்கள் உள்ள வரலாம். இது மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்குது. சைனா, பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட உதவி இல்லாமல் மொத்தமாக சைனா எல்லாம் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. மேல் லெவலில் அவங்க கொஞ்சம் இது பண்ணுறாங்க. பட் வெகு விரைவில் நீங்கள் சில முக்கியமான ஆக்ஷன்ஸும் நம்ம பார்ப்போம் பங்களாதேஷில்.